மாலை நேரத்தின் மென்மையான ஒளியில் மண் இன்னும் ஈரமாக இருந்தது. மழை நின்ற பின் எழும் அந்த மண் வாசம் மனதை மெதுவாக அமைதிக்குள் அழைத்துச் சென்றது. அருண் தனது சைக்கிளை தள்ளிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் காலடியில் மண் ஒட்டும் சத்தம் ஒரு பழக்கமான இசை போல. கையில் இருந்த கொத்தமல்லி, புதினா இலைகள் அதன் வாசம் காற்றில் கலந்து ஒரு சிறிய சந்தோஷத்தை தந்தது. வீட்டின் வாசலில் துளசி செடி மெதுவாக அசைந்தது. உள்ளே அம்மா காய்கறி நறுக்கும் சத்தம். வந்துட்டியா என்று அவள் குரல். அந்த ஒரு வார்த்தை வீடு முழுவதும் வெப்பமாக மாறியது. சமையலறையில் சாம்பார் வாசம் பரவ அப்பா மெதுவாக கீரை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். மீனா தரையில் அமர்ந்து காகித பூக்கள் செய்தாள். சிறிய கைகளில் பெரிய மகிழ்ச்சி. அனைவரும் சேர்ந்து சாப்பாட்டு மேசையை தயார் செய்தார்கள். பாத்திரங்கள் மெதுவாக ஒலித்தன. அந்த சின்ன சத்தங்கள் ஒரு இனிய இசை போல. மழை வெளியே மெதுவாக தட்ட உள்ளே அமைதியான சிரிப்புகள். சாப்பாட்டிற்கு பிறகு நீரோடும் சத்தம், சோப்பு நுரை, சின்ன பாடல், மெதுவான ராகம். பழைய ரேடியோவில் ஓடும் இசை வீட்டை முழுவதும் மென்மையாக சுற்றியது. இரவு மெதுவாக இறங்கிய போது ஒவ்வொருவரும் தங்கள் அமைதியை கண்டார்கள். ஜன்னல் அருகே மண் இன்னும் ஈரமாக, அதன் வாசம் இன்னும் உயிரோடு. அந்த வாசத்தில் ஒரு வீடு இருந்தது, ஒரு நிம்மதி இருந்தது, ஒரு அமைதியான வாழ்க்கை இருந்தது.